السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மருத்துவம் மாற்றம் பொருந்திய எல்லாம் நல்லது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய பெரும்பகுதியை கடந்தவர்களாக இறுதி 10 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். ரமலான் மாதங்களில் பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் நாம் அல்லாஹ்விடத்துல நெருக்கமான நபராக ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏராளமான நன்மைகளை செய்கிறோம். அந்த எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்க்கிறோம். ரமலான் மாதங்களில் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்குமான பலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பவர்களாக பல உலக விஷயங்களையும் நாம் தியாகம் செய்வோம். நோன்புகளுக்கு எல்லா விஷயங்களும் மற்ற மாதங்களில் ஒதுக்குவதை விட கூடுதலான நேரத்தை ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குகிறோம். மற்ற நாட்களில் செய்வதை விட கூடுதல் அமல்களை ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அதுபோல ரமலான் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட இபாதத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். நபிகளால் அந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அந்த இபாதத்து தான் இர்திகாஃப். இந்த இர்திகாஃப் என்பதற்கு தங்குதல் என்று பொருள், ஸ்டே பண்றது அதனுடைய பொருள் பொதுவாக. ஆனால் இஸ்லாமிய மரபின்படி அந்த இர்திகாஃப் என்பதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கும்போது, இறைவனுக்காக நன்மைகளை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் தங்குதல். இது இஸ்லாமிய மரபின்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம். நேரடியாக அந்த பொருளுக்கான அர்த்தம் பார்த்தா தங்குதல் தான். ஆனா இஸ்லாம் அதற்கு கொடுத்திருக்கிற விளக்கம், அல்லாஹ் கிட்ட இந்த நாள் பள்ளிவாசல தங்குனா கூடுதலான நன்மைகளை பெறலாம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கான நேரத்தை ஒதுக்கி நாட்களை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தங்குவது. இப்படி இந்த இர்திகாஃப் என்பது குறிப்பாக லைலத்துல் கத்ரை பிரதானப்படுத்தியதாக இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி கூட பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வும் கூட திருமறை குர்ஆனில் லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும்போது, இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவமான இரவில் தான் நாம் இந்த திருமறை குர்ஆனை அருளினோம். ஒரு இரவை சுட்டி காண்பித்து அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் குர்ஆனை, நம்முடைய இறை வேதத்தை அல்லாஹ் நமக்கு அருளியதாக சொல்லி காட்டுகிறான். அம்மா அதுராக லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியுமா? பொதுவாக லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லிட்டு அது என்ன என்பது தெரியுமா? அது என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க இரவு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க இரவாக அல்லாஹ் அந்த ஒரு இரவை ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில்
97வது அத்தியாயம் அல் கதிர் அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த லைலத்துல் கத்ர் என்பது ஒற்றைப்படை இரவில் தான் நிச்சயமாக இருக்கிறது. அதுவுமே கடைசி 10 நாட்களில் தான் இருக்கிறது. கடைசி 10 ஒற்றைப்படை வழி இருக்கிறது. 21 23 25வது இரவிலோ 27வது இரவிலோ அல்லது 29வது இரவிலோ ஆகிய 5 இரவுகளில் ஏதோ ஒரு இரவில் தான் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை அருளினான். அப்போ அந்த இரவை பிரதானப்படுத்தித்தான் இந்த ஈத்திகாஃபும் இருக்கு. இதுக்கு கூட நம்ம ஹதீஸ்களை விளக்க முடியும். இந்த ஈத்திகாஃபுடைய முக்கியத்துவமே லைலத்துல் கத்ர் இரவில் பள்ளிவாசலை தங்கி கொள்ள வேண்டும் என்பதை பிரதானப்படுத்தியுள்ளார் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். நபிகளாருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. முதல் 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் முதல் 10 நாட்களில் சஹாபாக்களோடு பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருக்காங்க. அப்போ மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து சொல்றாங்க, நபியே, நீங்கள் எதனை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து இந்த 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருக்கிறீர்களோ அது இந்த 10 நாட்கள் கிடையாது, அது அடுத்து வரவிருக்கிறது அப்படின்னு ஜிப்ரீல் அவர்கள் நபிகளாருக்கு வகை செய்தி அறிவிக்கிறாங்க. உடனே நபிகளார் அப்ப முதல் 10ல நம்ம எதிர்பார்த்த சிறப்பு மிக்க இரவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 வைக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல என்னைக்கு, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தா முதலில் பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் நபிகளாருக்கு முன்னால் காட்சியளித்து நபிகளாரை கட்டி அணைத்து நீங்க இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதுங்கள் படியுங்கள் என்று கட்டளையிட்டது. ஜிப்ரீல் அவர்கள் கட்டளையிட்டாங்க. அந்த நிகழ்வு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நிகழ்வு. நமக்கே வாழ்க்கையில ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் உள்ளதா அந்த தேதி கொண்டு நம்ம சரியா ஞாபகம் வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாள் எனக்கு மறந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த நாள்ல முதல்ல ஜிப்ரீல் அவர்களை பார்த்தோடு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அந்த நாளை நபிகளார் மறந்துவிட்டாங்க, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒருவேளை ரமலான் முதல் 10 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து முதல் 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அவர்கள் அறிவிக்கிறார், முதல் 10 இல்ல, அடுத்து 2வது 10 நபிகளார் சஹாபாக்களோடு ஈத்திகாஃப் இருக்காங்க. அப்போது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் இடத்திலே வருகிறார். அப்போ வந்து சொல்றாங்க, நபியே, நீங்கள் எதனை எதிர்பார்த்து இந்த ஈத்திகாஃப் இருக்கிறீர்களோ அது இந்த 2வது 10 கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த 10 நாட்கள் இனி வர இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சிருச்சு. அப்ப முதல் 10 இல்ல, 2வது 10 இல்லைன்னா அடுத்த 3வது 10 தான் ஏதோ ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்பதை நபிகளார் புரிந்து கொண்டு 3வது 10 துவக்கத்தில் இந்த இதுவரைக்கும் பார்த்த செய்தி நமக்கு உணர்ந்த பாடம் என்னன்னா லைலத்துல் கத்ர் இரவை பிரதானப்படுத்தியதுதான் ஈத்திகாஃப். அந்த இரவை நன்மை அடையணும், அந்த இரவில் பள்ளிவாசல் தங்கிடணும் என்பதை எதிர்பார்த்து தான் ரசூலுல்லாஹ் முதல் 10ல ஈத்திகாஃப் பண்ணாங்க. அந்த நாள் லைலத்துல் கத்ர் வராதுட்டாங்க. 2வது 10ல இருந்தாங்க, அந்த நாள் வராதுட்டாங்க. 3வது 10ல தான் வருங்கால புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்தது, அதை முன்னோக்கியது, அந்த நாளில் பள்ளிவாசலில் தங்கி அதிகமான நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் ஈத்திகாஃபுடைய நோக்கம். சரி, ஈத்திகாஃபுடைய சிறப்புகள் அந்த விஷயங்களை புரிந்து வரலாம். அடுத்து ஈத்திகாஃபுடைய சட்டங்கள் என்று பார்க்கும்போது எப்போது ஈத்திகாஃபை துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம பள்ளிவாசல்களை வந்து பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக தங்கி இருந்து அமல்கள் செய்து பள்ளியை விட்டு வெளியேறது, அதனுடைய ஆரம்ப நிலை என்ன என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவும் முன்னாடி நம்ம சொன்ன ஹதீஸிலே வரும். எப்போது ஈத்திகாஃபை துவங்க வேண்டும் என்று சொன்னால் 20வது நாளில் ஃபஜர் தொழுகையில் ஈத்திகாஃப் துவங்க வேண்டும். 20வது நாள் ஃபஜர் தொழுகையிலிருந்து பள்ளிவாசல் நாம் தங்க துவங்கிவிட வேண்டும். இந்த செய்தியில அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் முதல் 10 இருந்தாங்க, லைலத்துல் கத்ர் இரவு இல்லட்டாங்க, 2வது 10 இல்ல, 3வது 10 என்ற நபிகளார் அறிந்து கொண்ட பிறகு சஹாபாக்களுக்கு
20வது இரவு பஜர் தொழுகையில் அறிவிப்பு செய்யறாங்க. பஜர் தொழுகை நேரத்திற்கு முன்னாடி அறிவிப்பு செய்யறாங்க. என்னுடைய தோழர்களை நீங்க என்னோடு பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்க எதிர்பார்த்தால் இந்த பக்தியில் தான் இருக்கிறது. அதனால் ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இப்போ பள்ளிவாசலுக்கு வந்திருக்காங்க. அறிவிப்பு பண்ணும்போது 20வது படை பஜர் தொழுகை. அப்பதான் ஈத்திகாஃப் நேரம் ஆரம்பிக்குது. நம்ம 21வது திரைக்கான சகமனை உண்டு விட்டு பள்ளிவாசலுக்கு ஆகல. ஈத்திகாஃபை துவங்குவதாக இருந்தால் 20வது நாள் 20வது திரை பஜர் தொழுகையே துவங்கிடணும். 20 முடிஞ்சு அதுக்கப்புறம் 21 பள்ளிவாசலை பொழுதுக்கு அடுத்த நாள் சகல் முடிந்துவிட்டு அப்ப பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அல்லது மகரிகளே வரக்கூடாது. 21 திரை பார்க்கப்பட்டு அப்போ வரக்கூடாது. 20 அன்று பஜர் தினத்தில் பஜர் நேரத்தில் பள்ளிவாசலில் இருக்க வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் 20வது திரையத்தான் மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க என்பதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதிலேயே கூடுதலாக விளக்க ஒரு செய்தி, ஈத்திகாஃப் இருப்பதை லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப லைலத்துல் கத்ர் 21வது திரையில் இருக்கலாம் தானே. அப்ப 21வது திரையில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த இரவு பள்ளிவாசல் இருக்கணும். அதனால 21 இரவு இல்லாமல் 21 அன்னைக்கு 21வது ரோட்டுக்கு சகல் செய்திருக்கிறோம்னா அந்த இரவு இறந்துடும். மகரிக்குள்ள வரணும் அப்படின்னா அதை ரசூல் வந்து சொல்லி காட்டுறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, 20 அன்னைக்கு பஜர் வந்திருக்காங்க. ஈத்திகாஃப் இருக்க விரும்பக்கூடியவர்கள் அவர்களுடைய துவக்க நாளாக 20வது திரை பஜர் நேரத்தில் பள்ளிவாசலில் வந்து தங்கிவிட வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியில் இருந்து விளக்கிக் கொள்ளலாம். அதுபோல ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் சில சட்டங்களை நபிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுல ஒரு சட்டம் அல்லாஹ் திருமதி குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் நமக்கு நம்ம வாழ்வின் அடிப்படையில் சில சட்டங்களை சொன்னாங்க. இந்த சட்டம் அல்லாஹ்வே நமக்கு திருமதி குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 187வது வசனம் ஈத்திகாஃப் பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற சட்டம். இந்த சட்டத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஈத்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரான அவர்களுடன் நீங்கள் கூடாதீர்கள். இவை அல்லாஹ்வின் வரம்புகள், அவற்றை நெருங்காதீர்கள் என்று இது ஒரு சட்டம். மனிதர் இணையற்றம் உடையோர் ஆவதற்காக இவ்வாறே தனது வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். மனைவியரோடு கூடாமல் இருப்பது ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அல்லாஹ் ஈத்திகாஃப் சட்டத்தை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அப்ப இந்த சட்டத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக எத்தனை நாட்கள் ஈத்திகாஃப் இருக்கலாம் என எல்லாருக்குமே இப்போ 20 அன்னைக்கு பஜர் வந்துட்டாங்க. 29வது திரை 29 நோன்பு வச்சு முடிச்சுட்டு அடுத்து திரை பார்த்துட்டாங்க. ரமலானுக்கான அது வந்துருச்சு அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போயிடலாம். 10 நாள் தான் இருக்கணுமா? சில பேருக்கு 10 நாள் எடுக்க முடியாத சூழல் இருக்கலாம். சிலருக்கு அந்த 10 நாட்கள் 2 நாட்கள் தான் வைக்கிற சூழல் இருக்கும். சிலருக்கு 3 இருக்கும், சிலருக்கு 5 இருக்கும். வேலைக்கு ஏற்றா போல இருக்கும். 10 நாள் தான் இருக்கணுமா என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. 10 நாள் என்பது சிறப்பு. ஆனா 10 நாள் இருந்தால்தான் ஈத்திகாஃப் என்பது கிடையாது. இதை எப்படி விளங்கிக்கலாம்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் இடத்துல வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், அறியாமை காலத்தில் நான் பள்ளிவாசலில் தங்குவதாக ஈத்திகாஃப் இருப்பதாக முயற்சி செய்திருந்தேன். இந்த மார்க்கம்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ காசியா இருந்த நேரத்தில் உமர் அவர்கள் ஒரு நாள் இந்த மஸ்ஜிதுல் ஹரம்ல தங்கணும்னு அல்லாஹ்வுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை சொல்லி கேட்கிறாங்க, யாரோ சொல்லுவாங்க நேர்ச்சி பண்ணியிருந்தேன், இப்ப நான் ஒரு நாள் இருக்கலாமா, ஒரு நாள் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகளார் அனுமதி கொடுத்தாங்க. நீங்க நேர்ச்சை செய்தது நல்ல விஷயமாக இருந்தா, ஏன்னா அறியாமை காலத்துல நன்மையான விஷயங்களுக்கு நேர்ச்சை பண்ண மாதிரி பாவத்துக்கு உங்களை பண்ணியிருப்பாங்க. அப்போது பாவமா இருந்தா நேர்ச்சை பண்ணிட்டாலே நிறைவேற்ற பாவமான காரியமாக இருந்தால் தவிர்த்து கொள்ளலாம் வேண்டும். அது நன்மை என்ற பட்சத்தில், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்ற பட்சத்தில் அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நீதிக்கப்பட்டோட இல்ல அப்படின்றாங்க. அப்ப நபிகளார் ஒரு நாளுக்கு அனுமதி கொடுத்து நான் விலகிக்கலாம் முடியும்.
நமக்கு எப்போ பொதுவான நாட்களோ, நமக்கு எப்ப நேரம் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ, அது ஒரு நாளோ 3 நாளோ 5 நாளோ 6 நாளோ நம்ம இருந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கல. இவ்வளவுதான் அப்படின்னு விதிச்சிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஒரு நாள் மட்டும் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னா இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா 10 நாள், அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி கட்டளை விதிக்கல. 10 நாள்ல 10 நாள் இருக்கலாம், ஒரு நாள் கேட்கறாங்க ஒரு நாள் இருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த லிமிட்டை சொல்லணுங்கிறதுனால நமக்கு எப்போது நேரம் கிடைக்குமோ, அதற்கான வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது நாம் ஈத்திகாஃப் புரிந்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல இந்த பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்வது, அது சார்ந்த விஷயத்தை சொல்லும்போது ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்லக்கூடாது. உண்மையில் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான தேவையாக இருந்தாலே ஒழிய வெளியே போகக்கூடாது. முக்கியமா போய்தான் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப நெருக்கடியான நேரமாக இருந்தா சென்று போகலாம். அப்போது நல்லா குற்றம் பிடிக்க மாட்டான். பள்ளிவாசல் இருப்பார்கள், பள்ளிவாசல் இருக்கும் போது கடமையான குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் வெளியேறி குளித்து விட்டு. அப்போ அது மாதிரி ரொம்ப நெருக்கடியான நேரங்களில் தான் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுவதற்கான அனுமதி இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வெளியே போகக்கூடாது. சின்ன சின்ன சாதாரண விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான் அப்போ போனோம் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்காக போகக்கூடாது, ரொம்ப பெரிய விஷயமாக போனாலே தவிர மற்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க பள்ளிவாசலுக்கு வீட்டுக்கு ஒரு செவ்வொரு வித்தியாசம், ஒரு செவ்வொருதான் தடுப்பு. அப்படி நபிகளார் ஈத்திகாஃப் இருக்கும்போது பள்ளிவாசலில் செவுற்றுக்கு அருகில் இருந்த நபிகளார் தங்களுடைய முடியை கொடுப்பாங்க. நான் என்னுடைய வீட்டில் இருந்து அந்த நபிகளாரின் தலைமுடியை வாரி விடுவேன் அப்படின்னாங்க. தலைவருக்கு சின்ன நாட்கள் அப்படி போகல, அப்படி போறவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கல. சின்ன விஷயமாக இருந்தால் பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழியில் இருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும். இப்படியாக ஈத்திகாஃபுடைய மிக மிக முக்கியமான நோக்கம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்கள் இது. ஆனா ஈத்திகாஃபுக்கு நோக்கம் மிக மிக பிரதானமானது. எந்த அமலுக்கும் சரி நோக்கம் முக்கியமானது. அந்த செயல் நம்மிடத்துல இருந்து நோக்கம் இல்லை என்றால் அந்த செயலை எல்லாத்தையும் பிரிந்து விடுவான். அப்போ ஈத்திகாஃப் இருக்கும் போதும் சரி, மற்ற அமல்களை செய்யும் போதும் சரி, நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டும். அது தொழுதாலும் சரி, அல்லாஹ்வுக்காக சாதாரண திக்ர் செஞ்சாலும் சரி. ஆனா ஏன் இதை ஈத்திகாஃப் குறிப்பிட்டு சொல்கிறோம் என்று சொன்னால், இதுல நோக்கங்கள் மாறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. நமக்கு உண்மையிலே ஈத்திகாஃப் இருக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கும். நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம போய் ஈத்திகாஃப் இருந்தோம்னா அந்த நோக்கத்துக்காக விட்டுட்டோம். நம்முடைய உறவினர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக போய் ஈத்திகாஃப் வந்தோம்னா நோக்கத்தை தவற விட்டுட்டோம். நோக்கம் என்னவாகணும்? பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கி நன்மைகளை பெற வேண்டும். நம்ம நண்பரோடு இருக்கிறது தப்பு சொல்லல, நண்பரோடு இருப்பதற்காகவே ஈத்திகாஃப் இருந்தால் நம்முடைய நோக்கம் கெட்டு போயிடும். அந்த நோக்கத்துக்கு அந்த செயலுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க மாட்டான். அப்போ நோக்கத்தை சரியாக வைத்துக் கொண்டு நம்முடைய ஈத்திகாஃப் இருப்பதன் மூலமாக, பள்ளிவாசலில் தங்குவதன் மூலமாக என்ன நன்மைகள், குறிப்பாக லைலத்துல் கத்ர் மாதத்தினுடைய முழுமையான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு ஈத்திகாஃப் இருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பை பெறுவதற்கான வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்கினால் அந்த வாய்ப்பை மிகச்சரியாக கடைபிடித்து அதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போமாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.